கை அப்புறம் ஃபுல் பாடி ஃபர்ஸ்ட் ஒன் கொஞ்சம் எவ்வளோ அப்பார்ட்டடாக நிற்கிறோமோ அவ்வளோ அப்பார்ட்டடாக இருந்துட்டு இந்த கை ஃபிங்கர்ஸ் வந்து லூஸாக இருக்கணும். இது வந்து ஆறு உள் பக்கம் வரலாம், இல்லை இப்படி வரலாம். ஷுட் நாட் பி வெளியில் இப்படி வரக்கூடாது. இப்படி உள்ள வச்சு நல்லா இப்படி இருக்கணும். டோஸும் பண்ணு, டோஸும் இப்படி ஃபோல்ட் ஆகும். என்டையர் பாடி பண்ணணும். ஓகேவா? செகண்ட் ஒன் வந்து நல்ல கால் எவ்வளோ முடியுமோ அப்பார்ட் பண்ணிட்டு ஸ்குவாட் பண்ணிட்டு இப்படி இல்லை பேக் ஃபர்ஸ்ட் ஆனால் பண்ணணும். ஃபிங்கர் ஷுட் பி நல்ல ஸ்ட்ரெச். இந்த மாதிரி நீங்கள் ஸ்குவாட்லேயே இருந்துட்டு கூட பண்ணலாம், இல்லை நல்லா இப்படி நேராக இருந்துச்சு இந்த மாதிரியும் பிடிக்கும். அதுக்கடுத்து நீங்கள் வந்து இந்த கால் நேராக இருக்கணும். திஸ் ஹாஸ் டு பி ரிவர்ஸ்ட். நல்லா உள்ள வந்துட்டு நல்லா நீங்க வரும்போது நல்லா குனிஞ்சிட்டு மேலே போகும்போது ஷோல்டர் ப்ராட் ஆகும். இன்னேல் எக்ஸ்பீரோட போத் த சைட்ஸ். இது வந்து இது நேராக இருக்கணும். திஸ் ஹாஸ் டு பி இந்த காலை உள் பக்கமாக வச்சுட்டு நல்லா ஃபுல்லாக கொண்டு வரலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது வந்து நல்லா கால் ரெண்டும் அவுட்டர்ல வந்துட்டு பாடி ஷுட் பி ஸ்ட்ரெயிட். அடுத்தது இதுங்க கால் இப்படி ரிவர்ஸ் வைக்கிறோம்ல, இந்த கால் இப்படி மூவ் பண்ணணும், இந்த காலை நமக்கு ஒரு பொசிஷன்ல நம்ம வந்து நேரா இருக்கும்போது நின்றுட்டு கையை நல்லா வரும்போதும் இதே மாதிரி இந்த கால் மூவ் பண்ணி இந்த கால் மூவ் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணணும். சரி, இப்போ இந்த கால் வைக்கிறோம் இல்லையா, மூவ் பண்ணி இதை எப்படி நல்லா மூவ் பண்ணி நம்ம எங்க நம்ம ஸ்டேபிளா நிற்க முடியுமோ அந்த இடத்துல நின்றுட்டு கையை நல்லா மறுபடியும் காலு இந்த மாதிரி இதை வந்து இப்படி பண்ணி தான் ரெடி.